السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد. புனிதமான ரமலான் இஜ்திமா 2025 இரவு பகுதியில் சொர்க்கம் நரகம் சம்பந்தமான செய்திகளை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று நரகத்திற்கு செல்லக்கூடிய மக்கள் எவ்வளவு காலம் வேதனை அடைகிறார்கள், அதற்கு பிறகு எப்படி சொர்க்கத்துக்கு போறாங்க அப்படிங்கிற அந்த செய்திகளை நம்ம பார்த்தோம். அதுல இந்த சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அந்த பாவிகள், பாவம் செய்து நரகத்துல வேதனை அனுபவித்து பின்னாடி சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த பாவிகள், அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ஷஃபாஅத்தை பெற்று போறாங்க என்கின்ற ஒரு கருத்து தெரிகிறது. அப்படி நரகத்திற்கு போகக்கூடியவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை பெற்று போறாங்க அப்படின்னு சொன்னா, வழக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை குறித்து நம்ம பேசக்கூடிய செய்திகள்ல அல்லாஹ்விடத்திலே மன்றாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில மக்களை நரகத்திற்கு போக விடாமல் சொர்க்கத்திற்கு அழைத்து சென்று விடுவார்கள் ஷஃபாஅத்தின் மூலமாக அப்படின்னு நம்ம ஹதீஸை பார்க்கிறோம். அப்ப ரெண்டுமே வித்தியாசமா எத்தனை ஷஃபாஅத் இருக்கிறது? ஷஃபாஅத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள் என்று மறுமையில செய்வார்கள்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனா அது சம்பந்தமான வரக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது அது ஒரு முறை நடந்தது மாதிரி தெரியல என்பது போன்ற சந்தேகங்கள் நமக்கு வருது. இது குறித்து ஒவ்வொரு அறிஞர்களுமே ஒரு மாதிரியான கருத்துக்களை சொல்றாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில ஒரு முறை ஷஃபாஅத் செய்வார்கள், அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் என்று சொல்லக்கூடிய அறிஞர்களை விட பல முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்வார்கள் என்றுதான் அறிஞர்கள் அதிகமாக சொல்றாங்க. ஷஃபாஅத்ங்கிறது மறுமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஒரு முறை செய்யறதல்ல, பல முறை செய்யறது. ஆனா அந்த பல முறை எத்தனை அப்படின்னு சொல்ற விஷயத்துல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, நிறைய கருத்துகள் இருக்கு. அதெல்லாம் ஒன்னொன்னா ஒவ்வொரு அறிஞர்களும் சொல்லுவது, அவங்களுடைய ஆதாரம் என்னன்னு சொல்லும்போது ரொம்ப நீண்டு போயிடும். அதனால சுருக்கமாக தலைப்பாக சொல்லி அதுக்குன்னு சில உதாரணங்களை சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஃபாஅத் என்ற ஒரு கண்ணியத்தை, மகத்துவத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அவங்களுக்குன்னு பிரத்யேகமான ஒரு துவா வழங்கப்பட்ட போது எல்லா நபிமார்களும் அந்த துவாவை பயன்படுத்தி விட்டார்கள். ஆனால் நான் என்னுடைய உம்மத்திற்கு ஷஃபாஅத் செய்வதற்காக அதை வைத்திருக்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்ப இதுல முதல்ல மறுமை நாளுக்கு வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஷஃபாஅத் எதுல ஏற்படும் அப்படின்னு சொன்னா, மறுமை நாள்ல எல்லா மக்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கும் போது, மறுமை நாள்ல எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்கும் போது, எல்லா மக்கள்னா உலகம் தோன்றிய அந்த காலம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம்ல இருந்து கியாமத் வரைக்கும் உள்ள எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்கும் போது அல்லாஹ் அதை ஒரு நெருக்கடியான, ஒரு கவலை தரக்கூடிய ஒரு நேரமாக அல்லாஹ் வச்சிருப்பான். சூரியன் நெருங்கி இருக்கும், எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு படபடப்பு இருக்கும், ஒரு கவலையில துக்கத்துல என்ன நடக்குமோங்கிற ஒரு பயத்துல இருப்பாங்க, ஒரு பதற்றத்துல இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் பொழுது யாருமே இந்த கவலையிலிருந்து, பதற்றத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்கு, விடுவிப்பதற்கு யாருமே முன்வராத போது அல்லாஹ்விடத்திலே பேசி இந்த மக்களுக்கு ஒரு ராஹத் பெற்று தரக்கூடிய ஒரு ஷஃபாஅத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் செய்வார்கள். இது புகாரியில 4718வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட ஒரு விருந்துக்கு போறாங்க. அங்க தக்கடியும் கறியோட சேர்ந்து சமைக்கப்பட்ட அந்த தக்கடி வழங்கப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கறி எடுத்து கடிக்கிறாங்க. கடிச்ச பிறகு சொல்றாங்க, நான் தான் மறுமையில எல்லா மக்களுடைய தலைவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் அமைதியா இருக்கிறாங்க. ரெண்டாவது இன்னொரு கறியை எடுத்து கடிக்கிறாங்க. அப்பவும் சொல்றாங்க, நான் தான் மறுமையில எல்லா மக்களுடைய தலைவனாக இருப்பேன் அப்படின்னு. அப்ப சஹாபாக்கள் இடத்துல கேட்கிறாங்க, எப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது சஹாபாக்கள் தெரியலையா ரசூலா, அப்ப நீங்க கேளுங்க, எப்படின்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்லும் போது சஹாபாக்கள் கேட்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எல்லா மக்களையும் அல்லாஹு தஆலா மறுமையில ஒன்று சேர்த்து ஒன்றாக அல்லாஹ் வைத்திருப்பான். அந்த நேரத்துல அவர் எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரே மாதிரி இடத்துல இருப்பான். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இங்கிருந்து பண்ணா உலகத்துல உள்ள அவ்வளவு மக்களும் கேட்கிற மாதிரி ஒரு மைதானத்துல ஒரே இடத்தெல்லாம் ஒன்று கூட்டியிருப்பான். சூரிய நெருக்கமாக இருக்கும், அவங்க ஒரு பெரிய பதற்றத்துல இருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்துல இவ்வளவு பதற்றத்துல இருக்கிறோம், அல்லாஹ்விடத்துல பேசி இந்த பதற்றத்துல இருந்து எங்களை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையான்னு அவங்க மஷூரா பண்ணும்போது, வாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போவோன்னு வாங்க.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போன உடனே அவங்க சொல்லுவாங்க, நீங்க தான் முதல் மனிதர், அல்லாஹ் உங்களை படைச்சான், அவன் தன் படைத்த ரூஹிலிருந்து உங்களுக்கு ரூஹை கொடுத்தான், உங்களை சொர்க்கத்துல வசிக்க செஞ்சான், எங்களுக்காக அல்லாஹ் இடத்துல போய் பேசுங்கன்னு சொல்லும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அல்லாஹு தஆலா இன்னைக்கு கடுமையான கோபத்துல இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு கோபத்துல அவன் முன்னாடி இருந்ததும் கிடையாது, இதுக்கப்புறமும் இருக்க மாட்டான், அந்த அளவுக்கு கடும் கோபத்துல இருக்கிறான். என்ன ஒரு மரத்தை நெருங்காமல் அதுல இருந்து சாப்பிட வேணான்னு நல்லா தடுத்திருந்தா நான் அதை செய்துட்டேன், அதை நினைச்சு நானே பயந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நஃப்சி நஃப்சி யா அல்லாஹ் என்னை காப்பாற்று என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க. அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல போவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இதே மாதிரியான ஒரு செய்தியை சொல்லுவாங்க, அல்லாஹ் கடுமையான கோபத்துல இருக்கிறான். அதுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எனக்கு அல்லாஹ் ஒரு விசேஷமான ஸ்பெஷல் துவாவை கொடுத்திருந்தான், அந்த துவாவை என்னுடைய உம்மத்துக்கு எதிராக நான் பயன்படுத்திட்டேன், அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்தை அழிச்சிட்டானா இல்லையா, அதை நான் பயன்படுத்தினேன், அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன், நீங்க அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போங்கன்னு இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வருவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வருவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. கடைசியாக அப்படி ஒவ்வொரு நபியும் தன் வாழ்நாள்ல செய்த ஒரு பாவத்தை குறித்து சொல்லுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தவிர கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போங்கன்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்த உடனே நான் அதற்குரியவன் சொல்லி அல்லாஹ் இடத்துல போய் மன்றாடுவாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அவருடைய உள்ளத்துல யாரும் அறியாத சில ஹம்துகளை, அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்துல போடுவான். அதை அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து அவங்க சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ் அவங்களுக்கு அனுமதி கொடுப்பான். அவர்கள் அல்லாஹ்விடத்துல பேசுவதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும், அல்லாஹ்விடத்துல பேசுவார்கள். அல்லாஹ் அங்க பேசுவதற்குரிய அந்த சலுகையை அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் வழங்குகிறான். இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இந்த ஷஃபாஅத்தின் மூலமாக இந்த உம்மத்திற்கு ஒரு விஷயத்தை அல்லாஹ் செய்து காட்டுவான். யாரெல்லாம் உங்களுடைய உம்மத்துல இருக்கிறாங்களோ அதுல குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தார்கள் அவங்கள நீங்க கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிருங்க. கேள்வி கணக்கில் நல்ல மக்கள், அவங்க முஃமின்கள், நல்ல மக்கள், அமல் செய்தவர்கள், எவ்வளவு அமல் செய்தாலும் அவங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கா இல்லையா? இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, நம்ம நேத்து பார்த்தோம், அவங்களுடைய அமலை கொண்டு அவங்க சொர்க்கத்திற்கு போவாங்க, கேள்வி கணக்கு இல்லாம, அது அவங்க அமல் மூலமாக போனவங்க. இந்த கூட்டம் யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தின் மூலமாக அல்லாஹ்விடத்துல ஒரு சலுகை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட முஃமின்கள், இவங்க எந்த விதமான கேள்வி கணக்கும் இவங்க இருக்காது, இவங்க டைரக்டாக சொர்க்கத்திற்கு போகலாம். அந்த சொர்க்கத்துல ஒரு வலதுபுற வாசல் இருக்கும், அந்த வாசல் வழியாகவும் இவங்க போக முடியும் என்று அல்லாஹ் ஒரு சிறப்பு சலுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஷஃபாஅத்தின் மூலமாக வழங்குவான். இது ஒரு ஷஃபாஅத். ரெண்டாவது ஒரு ஷஃபாஅத், நாம அந்த சிராத் பாலம் அதை கடப்பாங்கன்னு சொல்றோமா இல்லையா, அந்த பாலம் நரகத்தின் மீது அமைக்கப்படும். அந்த ஹதீஸ்ல அதற்கு அந்த நரகத்தின் மீது அமைக்கப்படும் சொல்லிட்டு அதற்கு பிறகு தஹல்லு ஷஃபாஅ, ஷஃபாஅத் செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி வரும். அதற்கு பிறகு அந்த பாலத்தை கடக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க, கடந்து போயிடுவாங்க. போன பிறகு கூட அந்த மக்களால் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது, சொர்க்கம் திறக்கப்படாது, அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அந்த ஹாசின் காத்து கொண்டு இருப்பார், சொர்க்கத்தினுடைய காவலாளி. ஆனா அவ்வளவு யக்ரஉ பாபல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசலை முதலாவதாக நான் தட்டக்கூடியவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆனா அவ்வளவு நாஸ் யஷ்ஃபஉ ஃபில் ஜன்னா, இந்த சொர்க்கத்தினுடைய விஷயத்துல ஷஃபாஅத் செய்யக்கூடிய முதல் மனிதர் நான் தான். இவங்க போன பிறகு அந்த சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும், அதற்கு பிறகுதான் மற்றவர்கள் உள்ளே நுழைவதற்கு அனுமதி வழங்கப்படும். அது வரைக்கும் யாருக்கும் அனுமதி வழங்கப்படாது. எப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அது திறக்கப்பட்டு அவர்கள் உள்ளே நுழைகிறார்களோ அதற்கு பிறகுதான் மற்றவர்கள் உள்ளே நுழைவதற்குரிய வாய்ப்புகள் அங்க வழங்கப்படும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்துல சொர்க்கத்திற்கு செல்வதற்கான மக்களாக அந்த மக்கள் இருந்த பிறகும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அனுமதி இல்லாமல் அவர்களால் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. இது முஃமின்கள், அவங்க இந்த கேள்வி கணக்குகளுக்கெல்லாம் பிறகு சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்கள் தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஷஃபாஅத்துக்கு பிறகுதான் இவங்களை உள்ள அனுப்புங்கன்னு சொன்ன பிறகுதான் சொர்க்கத்திற்கு போவார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு ஷஃபாஅத். அடுத்து நம்ம பிரபல்யமாக கேட்ட ஷஃபாஅத், இந்த ஹதீஸை கூட திரும்ப நம்ம சொன்னோம். நரகத்துல விழுந்தவர்கள், பாடத்திலிருந்து விழுந்தவர்கள், அவர்களுக்காக முஃமின்கள் ஷஃபாஅத் செய்வார்கள்ன்றது இது பொதுவான ஷஃபாஅத். இதுல முஃமின்கள் என்று சொல்லும் போது நபிமார்கள் வருவார்கள், சித்திகீன்கள் வருவார்கள், எல்லா நன்மக்களும் இதிலே ஷஃபாஅத் செய்வார்கள். இந்த ஷஃபாஅத்தின் மூலமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்துல இருக்கக்கூடிய
பாவிகளை, அதாவது பாவம் செய்து நரகத்திற்கு உரியவர்கள் என்று அவர்கள் மாற்றப்பட்டு நரகத்துல வேதனை அனுபவிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள்ல அவங்க அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அந்த ஷஃபாஅத்து எல்லா மக்களும், அது ஆமத்து ஷஃபா, அது பொதுவான ஷஃபாஅத்து. அதுல நபிமார்களும் செய்வார்கள், முஃமின்களும் செய்வார்கள், நன்மக்களும் செய்வார்கள். இந்த ஷஃபாஅத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பங்கு உண்டு. இது 3 ஷஃபாஅத்து கேட்டுட்டோம். 4வதாக ஒரு ஷஃபாஅத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்வாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு ஷஃபாஅத். அல்லாஹ் யாருக்கும் இந்த ஷஃபாஅத்தை கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல கேள்வி கேட்கப்படுது, அபூ தாலிப் அவங்களுடைய விஷயத்துல என்ன சொல்றீங்க? அபூ தாலிப் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவோட கூட பிறந்தவங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அபூ தாலிப் அவர்கள் நரகத்துல இருப்பாங்க. ஆனா நான் அவர்களுக்கு செய்கிற ஷஃபாஅத் பரிந்துரையின் காரணமாக நரகத்தினுடைய ஆழத்துல இருந்து ஆழம் வரைக்கும் அவங்க போகாம அந்த நரகம் அவர்களுடைய குதிகாலிலேயே இருந்து அவர்களுக்கு வேதனை தரும். அந்த வேதனையின் மூலமாக அவருடைய மூளை உருகும். இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது நரகத்திலேயே லேசான வேதனை எதுனா அவங்களுடைய கால்ல அஹமச கதமைஹி, கால் பாதத்தினுடைய நடுவுல 2 கங்குகள், ஜமரதான் 2 கங்குகளை வைப்பாங்க. அதன் மூலமாக அவர்களுடைய மூளை உருகும். இதுதான் நரகத்திலேயே லேசான வேதனை. அபூ தாலிப் அவர்கள் நரகத்தினுடைய ஆழத்துல போய் வேதனை செய்யப்படக்கூடிய நிலைமையில இருப்பாங்க. ஆனால் என்னுடைய ஷஃபாஅத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா அப்படி ஆழத்துல போய் அவங்க வேதனை செய்யப்படாமல் அதனுடைய லேசான வேதனையில் அவர்கள் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஃமின்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்வார்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நரகத்துல உள்ள ஒருவருக்கு நரகத்தினுடைய வேதனை குறைப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய ஷஃபாஅத் என்பது இது ஒரே ஒரு ஷஃபாஅத். அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிரத்யேகமான ஷஃபாஅத். இது புகாரியில 3885வது ஹதீஸை நீங்க ரெஃபர் பண்ணலாம். அப்ப இப்படி 4 வகையான ஷஃபாஅத்துகளை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். சில இமாம்கள் 5ன்றாங்க, சில இமாம்கள் 6ங்கிறாங்க. இதையே சில விஷயங்களை பிரிச்சு ஒரு சிராத்ங்கிற இடத்துல ஒரு ஷஃபாஅத், மீசான்ங்கிற இடத்துல ஒரு ஷஃபாஅத், ஹவுது கௌசர்ங்கிற இடத்துல ஒரு ஷஃபாஅத் என்று, அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல வாழக்கூடிய காலத்துல என்ன செய்வாங்க, சில பேருக்குலாம் சொர்க்கத்துக்காக துஆ செய்வாங்க. அந்த துஆக்கள் மூலமாக அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. அதையும் ஷஃபாஅத் தான். இந்த உலகத்துல அவங்க துஆ செஞ்சதுனால தான் மறுமையில போறாங்க. அப்ப அதுவும் ஒரு ஷஃபாஅத் தான் என்று இப்படி ஷஃபாஅத்தை வகை வகையா பிரிக்கிறாங்க. ஆனா நம்ம சொன்ன இந்த செய்திகள் அடிப்படையில ஒரு இடத்துல இல்ல, பல இடங்கள்ல மறுமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்து இந்த முஃமின்கள் சொர்க்கத்துல போய் செல்வதற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அபூ தாலிப் அவர்கள் நரகத்துல இருக்கிற அந்த சமயத்துல கூட நரக வேதனை குறைப்பதற்காக அவங்க உலகத்துல செய்த அந்த நன்மையின் மூலமாக நரக வேதனை அவர்கள் குறைப்பதற்காக அவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்கிறார்கள். ஒரு நபி முஃமின்களுக்கும் அதாவது சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கும் நரகத்துல உள்ள ஒருவர்களுக்கும், அபூ தாலிப் நரகவாசியா இல்லையாங்கிறது ஒரு கருத்து வேறுபாடுனா ஒரு சில நபர்களுடைய கருத்து வேறுபாடு இருக்கு, அது நம்ம போக தேவையில்லை. ஆனால் நரகத்துல உள்ள ஒருவருக்கு வேதனை செய்யப்படுகிற ஒருவருக்கு ஷஃபாஅத் செய்ததாக எந்த ஆதாரமும் பார்க்க முடியல. ஆனால் அந்த சலுகையை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அது அவர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகை. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல நம்ம ஆக்கி வைத்ததற்கு நம்முடைய பெரும் பாக்கியம். அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துல இருந்து நன்மக்களாக வாழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த சொர்க்கம் நரகம் குறித்தான செய்திகளை அடுத்த அமர்வுகளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.